தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுமாறு ஒற்றிய பள்ளிக்கூடங்களுக்கு வாஸ்து அப்படின்னு சொல்லலாம். பாவடிவ கட்டிடங்களுக்கு வாஸ்து அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ எந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் கலை கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜ் சார்ந்த விஷயங்கள், அந்த ஒரு கல்லூரிகள் எந்த அமைப்பில் ஒரு கட்டிடம் இருக்க வேண்டும். ஒரு பரந்த இடம் இருக்கும். ஒரு கல்வி நிலையத்தின் பரந்த இடம் இருக்கும். இந்த பரந்த இடம் கல்வி நிலையங்களுக்கான ஒரு இடம். இது ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல கட்டிட அமைப்பு எப்படி கட்ட வேண்டும்? பாவடிவ கட்டிடங்களை கட்டலாமான்னு சொன்னால் கூட தாராளமாக கட்டலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் தனித்தனியாக கட்டிக்கொள்வது நல்ல. முதல் தரமாக ஒரு பள்ளிக்கூடத்தின் கட்டிடம் என்பது, ஒரு கல்லூரியின் கட்டிடம் என்பது இந்த அமைப்பில் இருக்க வேண்டும். இதனை பிரதானப்படுத்தி நீங்கள் ஒரு பால்கனி அமைப்பை ஏற்படுத்தி நீங்கள் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம். ஒவ்வொரு அறைகளாக தடுத்துக்கொள்ளலாம். இது எத்தனை மாடி வேணாலும் நீங்கள் செல்லலாம். எத்தனை மாடி, 3 மாடி 4 மாடி 5 மாடி தாராளமாக கட்டலாம். இதற்கு பிறகு ஒரு கட்டிடத்தை எங்கே கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த பகுதியில் கட்ட வேண்டும். அடுத்த நிலை கட்டம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கட்டிடங்கள் எப்பொழுதுமே இது பால்கனி நடந்து செல்வதற்கு படி அமைப்பை நம்ம ஏதாவது ஒரு பகுதியில் மத்திய பாகத்தில் படிகளை அமைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கட்டிடத்தில் செல்வது போல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த படிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலே நம்ம நடந்து 2 பக்கம் போகிற ஒரு நிகழ்வு இருக்கணும். இல்லைன்னா கேன்டிலிவர் படியாக கொண்டு வரணும். கேன்டிலிவர் படியாக கொண்டு தொங்கும் படி அமைப்பில் இங்கே பால்கனியில் நடந்து வர வேண்டும். அது ஒரு பக்கம் செல்லுகிற ஒரு நிகழ்வாக முடிந்துவிடும். இந்த அமைப்பில் தான் கட்டிடக்கணும். இதற்கு பிறகு இது நீங்கள் 4 மாடி 5 மாடி கூட கட்டலாம். இதற்கு பிறகு ஒரு கட்டிடத்தை எங்கே கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு விதியை பார்க்கும் பொழுது, அடுத்த விதியாக இந்த கட்டிடம் இங்கு தான் வர வேண்டும். கண்டிப்பாக பாவடிவ கட்டிடங்களை பரிந்துரை செய்வது கிடையாது. எனது வாஸ்து பயணத்தில் பாவடிவ கட்டிடங்களை பரிந்துரை செய்வது கிடையாது. படி அமைப்பு, இந்த படி பால்கனி அமைப்பு, இந்த கட்டிடத்தை இது முதல் தரமான கட்டிடமாகவும் நமக்கு இடப்பற்றாக்குறை இருக்குதுன்னு சொன்னால் 2வது கட்டிடத்தை இங்கவும் 3வது கட்டிடத்தை இங்கே கட்டும். இதுதான் கல்லூரிகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு திறப்பு வசதி. நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பகுதி சாலை எங்கே இருந்தாலும் சரி, மேற்கில் இருக்கிறதா, மேற்கில் சாலை இருந்தாலும் தவறு கிடையாது. அதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது. மேற்கில் சாலை இருக்கும்போது இந்த இடத்துல கேட் அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். இப்படித்தவருக்கு வாகனங்கள் உள்ளே வருது. எப்போவுமே ப்ளே கிரவுண்டு, வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடம் எல்லாமே இந்த வடகிழக்கு கிழக்கு சார்ந்த பகுதிகளில் ஏற்படுத்திக்கொள்ளணும். இதுதான் கல்லூரி பள்ளி சார்ந்த ஒரு நிகழ்வு. இந்த அமைப்பில் ஒரு கட்டிடங்கள், ஒரு கல்லூரி நிர்வாகம், அதாவது பள்ளிக்கூடங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அது லாபத்தை கொடுக்கிற தரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு கட்டிடமாக இருக்கும். எப்பொழுதுமே எனது பயணத்தில் நான் பார்க்குற விஷயம், கட்டிடங்கள் ஒரு சில இடங்களில் இந்த விதியை தெரியாமல் ஒரு தவறான அமைப்பில் கட்டிடங்களை கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டியிருக்கிற போது கூட இந்த ஒரு பள்ளிக்கூடங்களில் வடகிழக்கு பகுதி பெரிய ஒரு கிரவுண்ட் அமைப்பாக, ஒரு பரந்த அமைப்பாக இருக்கும்போது அது ஒரு யோகத்தை செய்கிற ஒரு கட்டிடமாக, ஒரு யோகத்தை மிகுந்த வளர்ச்சியப்படுகிற ஒரு கல்வி நிலையமாகத்தான் அது இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் இப்போ ஒரு பெயர் வாங்கக்கூடிய கல்வி நிலையமாக தான் இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு கல்வி நிறுவனங்களுக்கு எப்பொழுதுமே மேற்கு தெற்கில் காலி இடங்கள் இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு குற்றத்தை கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கும். ஒரு கட்டிடத்தில் ஒரு கட்டிடம் இருக்குதுன்னு சொன்னால், இந்த பகுதியில் கட்டிடங்களும், இந்த பகுதியில் கட்டிடங்களும், இந்த பகுதியில் கட்டிடங்களும், இங்கே ஃபுல்லாக கட்டிடம் இங்கே இருக்கும், ஃபுல்லாக கட்டிடங்கள் இருக்கும். இங்கே எப்பவுமே தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் ஒரு காலியிடம் இருக்கக்கூடிய அமைப்பாக ஒரு கட்டிடங்கள் இருக்கும்போது பெரிய வளர்ச்சியை கொடுக்குற நிலையமாக, கல்வி நிலையமாக அது இருக்காது. கல்வி நிலையங்களை, கல்லூரிகளை கவனித்து வாஸ்துவோடு பொருத்தி கட்டிடம் கட்டும்போது யோகத்தை செய்யும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.